கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, பக்தி என்பது எது அல்லது பக்தி என்றால் என்ன என்ற தலைப்பிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பக்தி என்று சொன்னாலே பார்க்கப்பே என்ன செய்கிறாங்க, தோற்றத்தினாலே பக்திமான் என்று சில பேர் காண்பிப்பார்கள். துணூறு அடிச்சுக்கிட்டு, உத்ராட்ச கட்டை போட்டுக்கிட்டு, காய வேஷ்டி கட்டி பக்திமானை போல காட்சியளிப்பார்கள். அது பக்தி என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. நான் அடுத்த மாதத்திலே என்ன செய்கிறாங்க, மாலை போடுவாங்க. 40 நாள் விரதம் இருந்து இந்த 40 நாட்களிலே எதுவுமே மதுபானங்கள், குடிப்பழக்கங்கள், போதை வஸ்துகள் எதுவுமே போடாமல் இந்த 40 நாள் விரதம் இருந்து என்ன செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க. அது பக்தியா? இல்லை. 40 நாள் மட்டும் இருந்து மற்ற நாட்கள் எல்லாமே அநியாயம் பண்ணுறாங்க. அது 40 நாள் மட்டும் இருக்கிறது பக்தி என்பது சொல்ல முடியாது. அது உண்மையான பக்தி கிடையாது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருந்து எப்போதுமே மற்றவர்களை பிசாசி 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 என்று சொல்லி மற்றவர்களை இழிவுபடுத்தி தன்னை பக்திமான் என்று காண்பிப்பார்கள். அது பக்தியா? இல்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க 40 நாள் இருக்கிறது தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. கோயிலுக்கு மட்டும் வர்றது, பயபக்தியோடு போகிறது, மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம திமிரா இருக்கிறது, அது கிடையாது. பக்தி கிடையாது. எல்லா இடங்களிலும் பயபக்தியோடு இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. இன்றைக்கு நாட்களிலே நம்ம பக்தியை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பக்தி என்றால் என்ன என்று பார்க்கும்போது, பக்தி என்றால் இறைவனின் மீது உள்ள அன்பு, நம்பிக்கை மற்றும் முழு அர்ப்பணிப்பு என்பதாகும். முதலாவதாக பக்தி என்பதற்கு கடவுளின் மேலும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடுத்து அன்பு இருக்கணும். அடுத்து நம்முடைய முழு அர்ப்பணிப்பு இருக்கணும். அதுதான் பக்தி என்பதன் பொருள். தமிழில் பார்த்திங்கன்னா அந்த பக்திக்கு பக்தி பா யுக்தி, அந்த பக்திக்கு 3 வகையாக பிரிக்கிறாங்க. பா என்பதுக்கு பொருள் பரிபூர்ண அன்பு. காக்கு என்ற பொருள் கருணை மிகு மனம். தீக்கு என்ற பொருளுக்கு தியாக உணர்வு. இந்த பக்திக்கு 3 வகையாக தமிழில் பிரிக்கிறாங்க. இல்லை, பல விதங்களிலே இன்றைக்கி தமிழில் பக்தியை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். 5 விதத்தில் இந்த பக்தியை பிரிக்கிறாங்க. முதலாவதாக மனபக்தி. பக்தியில் பொதுவான பக்தி இருக்கிறது, மனபக்தி ஃபஸ்ட்டு பக்தி. மனபக்தி என்பது இருதயம் நிறைந்த நம்பிக்கை. எந்த நிலையிலும் அவர் எனக்கு துணை என்ற நம்பிக்கை. மனபக்தி என்பது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பக்தி. இதயத்தில் ஒரு பக்தி நம்பிக்கை இருக்கணும். எந்த நிலையிலும் அவர் நமக்கு துணை நிற்பார் என்பது ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல நெறியில் நடந்த பிறருக்கு உதவுவது, இது மனபக்தி. அடுத்து இரண்டாவதாக கீர்த்தனை மற்றும் பிரார்த்தனை. பாட்டு பாடுவது, பாடல் பாடுவது மற்றும் பிரார்த்தனை, ஜெபம் பண்ணுவது. இது பார்த்திங்கன்னா பக்தி பாடல்கள் பாடுவது, தினமும் தியானம் ஜெபம் செய்வது, வீட்டில் தீபம் ஏற்றி மன அமைதியுடன் நினைப்பது, இது உலகத்தான் சொல்வது. இது கீர்த்தனை மற்றும் பிரார்த்தனை என்பதில் சொல்கிறாங்க. 5 விதத்தில் பக்தி சொல்கிறாங்க. மூன்றாவதாக சேவை வழி பக்தி. சேவை மூலமாக ஒரு பக்தியை சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கோவில் அல்லது சமுதாயத்துக்கு உதவுவது சேவை. அடுத்து பசி யார்ந்தவர்களுக்கு உணவு மற்றும் நன்மை அளித்தல். பசியோருக்கு ஒரு உணவு கொடுக்கறது, அது ஒரு பக்தி என்று சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இதிலே கடவுளுக்கு செய்யும் சேவையாக கருதப்படும். இதுவே கடவுளுக்கு ஒரு சேவையாக பக்தியாக அவங்க கருதுகிறாங்க. அடுத்து நான்காவதாக ஞான பக்தி. ஞான பக்தி கடவுளின் மகிமையை அறிந்து படிப்பது. அவர்களுடைய இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தான் முழுவதுமே ஞான பக்தியில் யாரும் இல்லை, படிக்கிறது கம்மி தான். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, கடவுளை வழிபட்டு அப்படி வந்துடுறாங்க. அந்த புத்தகத்தையும் அந்த இதையுமே படிக்கிறது கிடையாது.
அந்த ரிக் வேதம் இது மாதிரி சம்மந்தமாக நிறையா வேதங்கள் இருக்கிறது. ஒரு மதத்துக்கு ஒரு வேதங்கள் இருக்கிறது. அந்த வேதத்தை படிக்கிறது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 4வதாக ஞான பக்தி என்று சொல்லுகிறது. கடவுளின் மகிமையை அறிந்து அது படிக்கிறது. அடுத்து நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்வது. இது 4வது பக்தி. 5வது அன்பின் வழி பக்தி. அன்பில் பக்தியை சொல்கிறாங்க, உலகத்தால் சொல்கிறாங்க. எல்லா உயிர்களிலும் கடவுளை காண்பது, எல்லா உயிர்கள் மேலும் அன்பாக இருக்கணும், அப்படி என்ன செய்கிறாங்க, பக்தியை காண்பிக்கிறாங்க. அடுத்தபடியாக தாய் தந்தை ஆசிரியர் அனைவரிடமே அன்பு காட்டுவது, அவங்கள்ட்ட அன்பு காட்டணும். பக்தி என்பது மட்டுமல்ல, வாழ்க்கை ஒவ்வொரு செயலையும் கடவுளை உணர்த்துவதுதான் உண்மையான பக்தி. இது உலகத்தால் சொல்கிறாங்க. இந்த உலகத்தால் 5 பக்தியை 5 விதங்களில் பிரிக்கிறாங்க. ஒன்று மனபக்தி, 2வதாக கீர்த்தனை மற்றும் பிரார்த்தனை, சேவை வழி பக்தி 3வதாக, 4வதாக ஞான பக்தி, 5வதாக அன்பின் வழி பக்தி. அன்பின் மூலமாக பக்தியை வெளிப்படுத்தலாம் என்று சொல்கிறாங்க. உலகத்தான் பல வழியில் சொன்னாலும் இன்றைக்கி யாருமே அதை கடைபிடிப்பது இல்லை. இதே இது வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைபிளில் தெளிவாக சொல்வது எது பக்தி, பக்தி என்றால் எப்படி இருக்கணும், இது தெளிவாக சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பக்தி என்றால் என்ன, எது பக்தி என்ற கிறிஸ்துவத்தில் வேதத்தில் நம்ம என்ன சொல்கிறது, வேதத்தில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறது, அப்போஸ்தலர்கள் என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ற தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பக்தி என்றால் என்ன என்று பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. போதும் என்ற மனது உடையவனே தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாசிக்கிறோம். போதும் என்ற வார்த்தையை நம்ம எப்போதும் சொல்லணும். இன்றைக்கு உலகத்தில் சாப்பாடு தவிர எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு கூட அப்போதைக்கு போதும், அவ்வளோதான். ஆனால் திருப்பியும் எப்பயுமே அடுத்தடுத்து சாப்பிட்டு தான் இருப்பாங்க. எதுவுமே போதும்னு சொல்லி இன்றைக்கி யாருமே நினைப்பது கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இது போதாது, இந்த இது போதாது, இந்த சொத்து போதாது, இந்த பணம் எனக்கு போதாது, இந்த சேமிப்பு எனக்கு போதாது, போதும் போதாது போதாதுன்னே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, உலகம் ஒரு கூட்டம் மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. போதும் என்ற மனது நமக்கு இருக்கணும். முதலாவதாக போதும் என்ற மனது நமக்கு இருக்கணும். ஒரு பெரிய ஒரு அரசன் இருந்தாலும் அரசன் ஒரு 2 பேர்த்தை கூப்பிட்டு, உங்களுக்கு நான் எல்லாமே நான் தரேன், இந்த என்னென்ன இடம் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே தருகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் ஓடணும், நீங்கள் ஓடி எங்கே போய் நிற்கிறீங்களோ அந்த வரைக்கும் உங்கள் இடத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அது ஒரு கட்டளையை அரசு கொடுக்குறார், ஒரு பரிசாக மக்களுக்கு கொடுக்குறார். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. அவங்களால் முடிந்த அளவில் ஓடி ஓடி இவ்வளோ தான் என்ன ஓட முடியும் அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த இடத்த அவங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்குறாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சான், அவனுக்கு அந்த ஓட முடியல, இருந்தாலும் அவனுக்கு அந்த இடத்து மேலே ஒரு பேராசை முடியலை. என்ன செய்கிறான், மறுபடியும் அவனால் முடியலை, ஆனாலும் என்ன செய்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் முழுவதும் ஓடுறான். ஓடிக்கிட்டே இருந்து அது ஊர் முழுவதும் ஓடிட்டான். ஓடி கடைசியில் என்ன செஞ்சிட்டான், அவனால் முடியாமல் கீழே மயங்கி விழுந்து இறந்தே விட்டான். கடைசியில் அந்த இடம் அவனுக்கு கிடச்சிச்சா? இப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் போதும், இது நமக்கு போதும்னு சொல்லி யாரும் இன்றைக்கி நிற்பதுக்கு இல்லை. இன்றைக்கி வேணும் 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 வேணும்னு சொல்லி கடைசியில் அந்த அவனை போல தான் அவனுக்கு கிடைக்கிறத, அவனுக்கும் அந்த இடம் சொந்தம் கிடையாது, யாருக்கும் அந்த இடம் போயிடுது. அதே போல் தான் அந்த உலகத்தால் முழுதுமே இன்றைக்கி உலகத்துக்கு என்ன செய்யறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இரவும் பகலும் உழைக்கிறாங்க. எதுக்கு உழைக்கிறாங்கன்னு தெரியல, எதுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு தெரியல, இன்னும் மற்றவர்களுக்காகவே உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. போதும் என்ற மனசு இருக்கவே மாட்டேங்குது. இன்னும் அதிக அதிக ஆசை, அடுத்த ஆசையில் என்ன செய்கிறாங்க, போய் விழுகிறாங்க. இதிலே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 11 வசனம் வாசிக்கும்போது வாசிங்களேன். இங்கே பார்க்குறோம், உலகத்திலிருந்து நம்ம எதுவும் நம்ம கொண்டு வந்தது கிடையாது.
அதே போல் நம்ம எதுவுமே கொண்டு போவதும் கிடையாது என்பது நிச்சயம் என்று நம்ம பார்க்கணும். அடுத்து 8ஆம் வசனத்தில் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டு என்றால் அதுவே போதும் என்று இருக்க கடவுள். நம்மளுடைய மனநிலைமை அப்படி இருக்கணும். நமக்கு சாப்பாடு இன்றைக்கி கிடைக்குதா, நமக்கு போதும் ட்ரெஸ் நமக்கு கிடைக்குதா, நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு நியாயமான ஒரு ஆசை இருக்கலாம், அது நமக்கு போதும் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா இருந்தால் போதும்னு சொல்லி தீர்மானித்தாங்க. 5000 ரூபா இருந்தால் மாதத்துக்கு 5000 ரூபா இருந்தாலே அவன் சாப்பாட்டுக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் போதும். ஏன்னா அவன் வீண் செலவுகள் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்தலை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்தலை, எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் இதாகல, இதாக மாட்டேன், டேலி ஆக மாட்டேது, கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலாம் மாறுது. ஆனால் 5000 ரூபா இருந்தால் போதும்னு சொல்லி அன்றைக்கி கொரோனா காலத்தில் மக்கள் அனைவருமே உணர்ந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஆசைகள் வரும்போது, எக்ஸ்ட்ரா செலவு வரும்போது எக்ஸ்ட்ரா என்ன செய்யும், செலவு கூட தான் செய்யும். வருமானத்துக்கு எது வருமானமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செலவுகள் இருக்க வேண்டும். நமக்கு வருமானம் தெரியும், அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செலவு செய்தால் நம்ம எப்படி இருப்போம், ஒரு நிம்மதியாகவும் இருப்போம், சந்தோஷமாகவும் இருப்போம். அடுத்தபடியாக வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில், இங்கே பார்க்குறோம் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறவங்க எதில் விழுகிறாங்க, சோதனையில் விழுகிறாங்க, கண்ணியில் விழுகிறாங்க, மனுஷோட கேட்டிலும் அழிவிலும் என்ன செய்கிறாங்க, மதிகேடும் சேதமாக பலவித இச்சைகளால் என்ன செய்கிறாங்க, விழுகிறாங்க. ஒரு பணக்காரணமாக ஆகணும்னு நினச்சாலே நியாயமாக நம்ம சம்பாதிச்சோன்னா சீக்கிரமாக பணக்காரன் ஆக முடியாது. கொடிசோரன் ஆகணும் உடனே நினைக்கிறானா என்ன செய்வான், அவன் ஒன்று கந்து வெட்டிக்கு விடுவான், நம்ம ரொம்ப காசு நமக்கு வரணும் சொல்லி. ரெண்டாவதாக அந்த பணத்தை வச்சு என்ன செய்வான், பல தவறான வழிகளில் அந்த பணத்தை கொண்டு போய் விடுவான். நமக்கு தேவை பணம் தானே, பணம் எந்த வழியில் வந்தால் என்ன வெளியே அவன் என்ன செய்கிறான், பல கண்ணிகளிலும் அதனால பல கஷ்டங்கள் பல வேதனைகளில் கொண்டு போய் என்ன செய்கிறான், சிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம்ல, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்து நிறைய பேர் பணத்தை இழந்தவர்கள் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். கண்ணியில் போய் விழுகிறாங்க. அது சாத்தான் விழுகிற ஒரு கண்ணி. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் ரம்மி சர்க்கிள் இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துருச்சு, காசை வச்சு விளையாடுறது. அது நிறையா அது விளம்பரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை காசு ரொம்ப ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிப்பாங்க, அதுலேயே ஜெயிக்க என்ன விழு போட என்ன எல்லாமே விழுந்து எல்லாமே காசுகள் எல்லாமே இழந்து கடைசியில் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் மிகவும் கஷ்டப்பட்டு சொத்தே இழக்கக்கூடிய சூழ்நிலையை மாறிவிடுகிறது. இன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, பண ஆசையினால் பணக்காரனம் ஆகணும், குறுக்குழியில் வேகமாக பணக்காரன் ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க மக்கள். இன்றைக்கு அதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. 10ஆம் வசனத்தில் எல்லா தீமைக்கும் அது வேறு. ஒரு பண ஆசை வந்தாலே அவன் நல்லது கெட்டது பார்க்கவே மாட்டான். நமக்கு தேவை பணம், எந்த வழியில் வந்தாண்ணே. யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா இந்த பண ஆசை அவனுக்கு வந்துருச்சு. ஏசு என்ன, நம்ம பணம் தான் முக்கியம், இயேசுவை காட்டி கொடுத்துருவோம். அது பின் விளைவுகள் அவன் யோசிக்கலை. 30 வெள்ளி காசுக்காக கடைசியில் அந்த பணம் அவனுக்கும் கிடைக்கல, யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ரத்த காசாக அந்த காசு மாறிவிட்டது என்று பார்க்கணும். இதான் பண ஆசை. நம்ம ஓடுகிறவன் அவனுக்கும் அந்த பணம் கிடைக்காது, மற்றவனுக்கு அந்த பணம் போய் சேராது. அது வேறாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய அரசியல்கள், பெரிய பெரிய உலகமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணத்தால் எதையும் சாதிக்கலாம் அந்த சூழ்நிலை இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாலும் பணம் தாங்க, அது பணம் தான் அந்த வேலைக்கு போயிடலாம். சின்ன வேலைக்கு 5 லட்சம் 6 லட்சம் கேட்குறாங்க. 6 லட்சம் இருந்தால் அவனுக்கு பணம், அவ்வளோதான். திறமைக்கு இப்போ மதிப்பு கிடையாது. அந்த பணத்தை கட்டி வேலைக்கு போகிறவன் எப்படி இருப்பான், அவனும் பணத்தை சம்பாதிச்சு தானே பார்ப்பான், விட்ட காசை பிடிக்கணும் தானே பார்ப்பான். சின்ன ஒரு கையெழுத்துக்கு 800 ரூபா 1000 ரூபா கேட்குறாங்க. இப்படி தான் இன்றைக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது. பண ஆசையினால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கிட்டான், ஜீவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஒரு வார்த்தைகளுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆதாயப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் தேடி ஓடுறாங்க, பணம்னு ஓடுறாங்க. ஆனால் எதுவுமே அவனுக்கு சொந்தம் கிடையாது. கடைசியில் எதுவுமே மற்றவர்களுக்காக அவன் விட்டுட்டு தான் போவான்.
அவனுக்கு எதுவுமே அவன் எடுத்து போகிறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு மிச்சப்படுத்தி அவன் சம்பாதிக்கிறான், ஆனால் அவனுக்கே அது சொந்தம் கிடையாது. இந்த நமக்கு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரே நமக்கு சொந்தம் கிடையாது. எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவருக்காக தான் நம்ம வாழணும், அவருக்காக தான் நம்ம பிழைக்கிறோம். இல்லாமல் இந்த பூமியில் சில நாட்கள் நமக்கு வைத்திருக்காங்களோ அவனுடைய சித்தம் செய்யப்படியே தான். அவனுக்கு சித்தமான வாழ்க்கை, அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை தான் வாழ்வதற்காக நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ கொத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களே வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேதனைலாம் இன்றைக்கி நிறையா பேர் கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அவங்களுக்கு பண ஆசையினாலே அல்லது ஒரு பெரிய பேராசையினாலே அவங்க அகப்பட்டு அந்த மூலமாக பல கஷ்டங்களை என்ன செய்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க. அது அவங்களே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மாதமாயிடுச்சு, இவரை கட்டணுமே இஎம்ஐ கட்டணும் என்ற சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. அதான் பார்க்குறோம். இங்கே போதும் என்கிற மனதில் இருக்கக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். முதலாவதாக பக்தி என்பது என்னென்னா, போதும் என்ற சொல்கிற வார்த்தை நமக்கு இருக்கணும், அந்த மனசு நமக்கு இருக்கணும். எவ்வளோ இருந்தாலும் நமக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது நமக்கு போதும். சில பேர் கேட்டாலே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன நல்லா இருக்கீங்களா, என்னத்த நல்லா இருந்தீங்க, ஆண்டவர் எங்களுக்கு என்ன ஆசீர்வதித்தார், நல்லாவா இருக்கேன், என்னத்தை கொடுத்தாரு, இல்லை நல்லா இருக்கேன், புறஜாதியெல்லாம் நல்லா இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் தேடுறது நம்ம தாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டுறாரு. இந்த வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. யார் நல்லா இருக்கீங்க, நீ நல்லா இருக்கேன், ஆண்டவர் நீ ஆசீர்வதிச்சிருக்கேன், நல்லா இருக்கேன், ஆண்டவர் கிருபையில நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். இந்த வார்த்தை நீங்கள் சொல்லி பழகும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக போதும் என்ற மனதை நமக்கு சொல்லணும், அதான் மிகுந்த ஆதாயம் என்று நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக யாக்கோபு 1:26 இரண்டாவதான பக்தி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:26 ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நாவை அடக்காமல் ஒருத்தன் பக்தின்னு சொன்னால் அது வீணாக இருக்கும் என்று பார்க்கணும். இரண்டாவது பக்தி என்ன என்று பைபிளை பார்க்கும்போது நாவை அடக்க வேண்டும். நாவு மிகவும் முக்கியம். பேசியே கொள்றான்டா அவங்க சில பேர் சொல்லுவாங்களே. நாவு தேவன் கொடுத்தது, நமக்கு வார்த்தை என்பது தேவன் கொடுத்தது. இன்றைக்கி எல்லா விலங்குகளும் பேசாது, மனுஷன் ஒருத்தாலும் பேசுகிறான். தேவனை போல கடவுளை போல பேசுகிறான். கடவுள் வார்த்தையால் உலகமே உண்டானது. கடவுள் சொன்ன வார்த்தையினால தான் இன்றைக்கி எல்லா உலகமே உண்டானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொன்னார், நடந்துச்சு. அதே போல் நமக்கும் அந்த வார்த்தையை தேவன் கொடுத்துருக்கிறார். வார்த்தையை அடக்காமல் நம்ம பக்தின்னு சொன்னால் அது பக்தி கிடையாது. சர்ச்சில் நம்ம ஒன்று இருக்கோம், அங்கே ஒன்று இருக்கிறதுனா அது பக்தி இல்லை. யாக்கோபு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாவு அநீதி நிறைந்த உலகம் என்று பார்க்குறோம். 6ஆம் வசனம் வாசிங்க, 3:6. கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இங்கே பார்க்குறோம், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு உலகம் சொல்லியே வேதத்தில் சொல்லுது. நாவு ஒரு உலகமா, அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துதான். நாக்கு நம்ம சாதாரண நினைக்கிறோம், ஆனால் ஒரு தீட்டுப்படுத்துதுன்னு சொல்லுது. நாக்கால் நம்ம சரீரம் முழுதுமே நம்ம தீட்டுப்படுத்துதான். இந்த நாவால் நல்ல வார்த்தைகளும் பேசலாம், கெட்ட வார்த்தைகளும் பேசலாம். சில பேர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க, அபசகுணமாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க, வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, பல பேர்த்த சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தங்களை கரைப்படுத்தி கொள்கிறாங்க அவங்க. இங்கே பார்க்குறோம் 8ஆம் வசனத்தில், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குக்கும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்திருக்கிறது. உலகத்தான் வாசிக்கிறால சொல்கிறால, பாட்டு பாடுறால, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாவு தானே. ஈட்டியால் குத்துறது, கத்தியால் வெட்டுறது எதுவுமே இல்லையா.
அது வெட்டுற கூட நாக்கால் வெட்டலாம். நாக்கால் அதுதான் பெரிய ஆயுதம். ஒருத்தவன் நல்லவன் என்று சொல்வது நம்மளுடைய பேச்சில் தான், கெட்டவன் என்று சொல்வது அவன் பேச்சில் தான் இருக்குது. அடி வாங்குறதும் பேச்சில் தான் இருக்குது, ஆசீர்வாதம் வாங்குறதும் அவன் பேச்சில் தான் இருக்குது. நாவு மிகவும் முக்கியம். நாவை அடக்காமல் நம்ம பக்தி என்று சொன்னால் அது பக்தி வீணாக தான் இருக்கும். நம்ம சபையில் வந்து ஜபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆனால் வெளியே போய் கெட்ட வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் பேசுனா அது பக்தியா? ஒரே ஊற்றுக்கண்ணிலேருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வருமா? சாக்கடை தண்ணியும் வருமா? வராது. ஒன்று நல்ல தண்ணி வரணும், அல்லது சாக்கடை தண்ணி வரணும். அதே போல தான் நம்முடைய நாக்கு. ஒன்று நல்லதாக வரணும், அல்லது கெட்டது வரணும். அதான் மிகவும் ஒரு முக்கியம். நாவானது என்ன செய்யணும்? நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக பேசணும். அப்படி நம்ம கட்டுப்படுத்தி பேசும்போது அது பக்தி என்பது பொருளாகுது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மூன்றாவது பக்தி யாக்கோபு 1:27. கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக எது பக்தி என்று பார்க்கும்போது, திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் உபத்திரவே அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்வதுமே சுத்தமான பக்தி என்று, மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்கிறது. முதலாவதாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம பக்தி என்ன என்று பார்க்கும்போது, திக்கற்ற பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைங்க இருக்காங்களே, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, ரொம்ப ஆதரவற்ற பிள்ளைங்க, ரொம்ப யாருமே உதவி செய்யாத பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவர்களையும் நம்ம ஒரு விசேஷம் வந்து அவங்க நினைக்கணும். திக்கற்ற பிள்ளைகளை நம்ம நினைக்கணும். அடுத்தபடியாக விதவைகள், நம்ம சபையில் விதவைகள் யாராவது இருந்தால் அவங்க படிக்கிற உபத்திரத்தில் அவங்களை விசாரிக்கணும். என்னம்மா, என்ன இந்த பிரச்சனை முடிஞ்சா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அவங்களுக்கு ஏதாவது உதவி அவங்களுக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி பார்க்கும்போது அவங்களை விசாரிக்கணும். மூன்றாவதாக உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, உலகத்தால் நல்லவன் என்று சொல்லணும். புறஜாதி கூட நம்மளை நல்லவர்ப்பா, கிறிஸ்தவர் நல்லவர், யாருக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டார், யாருக்கு எந்த தீங்கு பண்ண மாட்டார், அவரால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா என்ற ஒரு கரை படாதபடிக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பக்தியாக இருப்பது, ஆண்டவர் துதிக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் நல்லவர் என்று சொல்கிறாங்க. அவர் நல்லவர் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி ஆண்டவர் கும்பிடுறவே சரி, ஆண்டவர் நல்லவர் தாங்க, கும்பிடுறது தான் சரியில்லை. காதில் கேட்டிருக்கேன். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நல்லவர் தான், அதே போல தான் நாமும் இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு போனால் மட்டும் பத்தாது, பாட்டு பாடினா மட்டும் பத்தாது, ஆராதிச்சா மட்டும் பத்தாது. உலகத்தால் கரைப்படாதவே தங்களை காத்துக்கணும். அவனுக்கு முன்பாக நம்ம யோக்கியமாக நடக்கணும். அவன் நம்மளை குறை சொல்கிற மாதிரி, அவன் ஒரு பாஸ்டராங்க, அவன் சர்ச்சுக்கு போகிறான், அவன் சரியில்லைங்க, அவன் பாஸ்டர் மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் கிறிஸ்தவன் நல்லவருக்கு, அவங்க நல்லவர், நீட்டானவர், யாருக்கு எந்த திங்க் பண்ண மாட்டார், காசு விஷயத்தில் கரெக்டாக இருப்பார் என்ற ஒரு நற்சாட்சியை உலகத்தால் நமக்கு என்ன செய்யணும்? சொல்லப்படணும். அதுதான் உண்மையான பக்தி என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உண்மையான பக்தின்னு பார்க்கும்போது, உலகத்தால் தங்களை கரைபடாதபடி தங்களை காத்துக்கணும். யார் நம்மளை கெட்டவன் சொல்லக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, நீ அந்த சாமி கும்பிட்றதுக்கே அவங்களுக்கு தகுதி இல்லை. சில பேர் நான் வந்ததை கேட்டிருக்கேன். நீ கடவுள் மாதிரியா நீ பேச, கடவுள் நீ அந்த சாமி கும்பிட்டு நீ இப்படி பேசலாமா? அவங்களுக்கே அது தெரியுது. இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி சொல்கிறாரு, அன்பானவர். அந்த காலத்துலலாம் கிறிஸ்தவன் சொன்னாலே ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் கிறிஸ்தவன் சொன்னாலே ஒரு மரியாதை இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு. அவங்க நல்லவங்க, அவங்க எதுவும் தீங்கு பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க அன்பானவங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க உதவி செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்களை இன்றைக்கி கேலி பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லலை, சில பேர்த்த
தங்களை வீணாக இன்றைக்கி செய்கிறாங்க. இயேசுவை இன்றைக்கி வீணாக அவர் பொருளாக, ஒரு காட்சி பொருளாக, ஒரு பிஸ்னஸை ஒரு சம்பாதிக்கிறதுக்காக இன்றைக்கி இயேசுவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகவும் மோசமான சூழ்நிலை இன்றைக்கி கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்கிறோம், கிறிஸ்தவ மதத்துக்கு போகாதீங்க, கிறிஸ்துவ மட்டும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறோம். நம்ம இயேசுவை பின்பற்றுங்க, அவர்கள் அப்போஸ்தலரை பின்பற்றுங்கன்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சபையில் சொல்கிற காரியம் அதுதான். கிறிஸ்துவத்தை பின்பற்றாதீங்க, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்க, இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை பின்பற்றுங்க, அது அப்போஸ்தலரை பின்பற்றுங்கன்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்படி பின்பற்றும் போது நமக்கு அந்த பக்தியை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. இன்றைக்கி சர்ச்சினாலே இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு ஜாலியாக இருக்கணும்னு தான் இன்றைக்கி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. உண்மையான பக்தி என்பது நமக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், விதவைகள் படுகிற உபத்திரத்தில் என்ன செய்யணும், விசாரிக்கணும், உலகத்தால் கரைபடாதபடி தன்னை என்ன செஞ்சிடணும், காத்து கொள்ள வேண்டும். இதுவே மாசில்லாத சுத்தமான பக்தி. இந்த மாசில்லாத சுத்தமான பக்தினா இதுதான் பைபிள் சொல்வது. இதுதான். இதுக்கு உதாரணமாக ஒரு மனிதனை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 10:1 முதல் 4 வசனம் வரை வாசிக்கும்போது வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், இத்தாலியா என்ற பட்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கான், கொர்நேலியு என்ற மனிதன் இருக்கிறான். அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ இயேசுவை கேள்விப்பட்டிருப்பான் அல்லது கடவுளை கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி. அவன் சாதாரண ஆள் கிடையாது, 100க்கு அதிபதி. 100 பேர்த்துக்கு ஒரு தலைவன். எப்படி இருப்பான், எஸ்பி ரேஞ்சு, கமிஷனர் ரேஞ்சு, அந்த அளவில் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் முதலாவதாக தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். தேவ பக்தி அவன் இருக்கிறான். தேவ பக்தியை பார்த்தோம்ல, இந்த காரியங்கள் அவனுக்கு இருக்குது. தேவ பக்தியாக இருக்கிறான். அடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுறான். தேவனுக்கு என்ன இருக்கான், பயந்துருக்கான். பயப்படுறது என்பதுனா நம்ம கடவுளுக்கு பயந்து வருவது, ஒரு சபைக்கு பயந்து வருவது என்ற அர்த்தம் கிடையாது. நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் போது, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறது அது பயம் கிடையாது. ஒரு மனிதன் எப்போ தீமையை வெறுக்கிறானோ, இது தப்பு, கடவுளுக்கு பிடிக்காது, கடவுள் என்னை பார்க்குறாரு, நான் இந்த தீமையெல்லாம் செய்ய மாட்டேன், யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவன் விடக்கூடாது. கடவுள் பார்க்குறாங்க, ஆண்டவர் என்னை பார்க்குறாரு. தீமை எப்போ அவன் வெறுக்கிறானோ, ஒரு கெட்டது எப்போ அவன் வெறுக்கிறானோ, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தீமை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனுஷன் தீமையை வெறுத்தாலே அவன் ஞானம் அடைகிறான், அவன் கடவுளால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதுதான் அவன் பொருள். தீமையை வெறுக்க வேண்டும், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. இவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். கொர்நேலியு என்ற மனிதன் அவன் வீட்டார் அனைவரும் கூட கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். அடுத்து மூன்றாவதாக மிகுந்த தர்மங்களை செய்தான். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னு அவன் உதாரணமாக அவன் இருக்கான். மிகுந்த தர்மங்களை செய்தான். அவனுக்கு நிறையா அவனை சம்பாதிச்சிருப்பான். தர்மங்கள் செஞ்சான், இல்லாதவனு கொடுத்தான், உதவி செய்கிற குணங்காக இருந்தான். அதனால் எவ்வளோ முடியுமோ அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவன் செய்கிற உதவி கடவுளுக்கே அந்த போகுதான். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அவன் திரும்பி கொடுக்காம இருப்பாரா? ஒருத்தன் உதவி செய்கிறான்னு சொல்லி நமக்கு உதவி செஞ்சால் அது உதவி கிடையாது. அவனால் நமக்கு செய்யவே முடியாது, உதவியே செய்ய முடியாது, இருந்தாலும் நமக்கு உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதான் உண்மையான
உதவி. ஹல்லேலூயா. அந்த உதவி தான் அந்த கொர்நேலியு என்ற மனிதன் செஞ்சான். மிகுந்த தர்மங்களை செஞ்சான். அது ஆண்டவருக்கே கடனுக்கு அவன் எவ்வளோ கடன் கொடுத்துருப்பான்னு பாருங்க. அவன் ஆண்டவரே என்ன செஞ்சார், தேவதூரை அழைத்து இவனுக்கு அனுப்பிவிடுறாரு. அடுத்து 4வதாக எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். 4 காரியங்கள் வந்து இவனுக்கு கொர்நேலியுக்கு இருக்குது. எப்போதும் தேவனை நோக்கியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எந்த விஷயமா இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், கவலைகள், பல பிரச்சனைகள், பல தேவைகள் எல்லாமே நமக்கு இருக்கலாம். சில பேர் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கிட்டே சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சுங்க, எனக்கு இவ்வளோ பாடுகள் வருது, எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த கஷ்டம் வருதோ, எனக்கு விசாரிக்க யாருமே இல்லையே, நான் அனாதையாக இருக்கிறேனே. மற்றவர்கள்ட்ட புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவன் என்ன செய்ய முடியும்? அவனால் அவன் கஷ்டங்களை போக்க முடியுமா? கண்ணீரை நீக்க முடியுமா? அவன் ஒரு கஷ்டத்தை 2 கஷ்டம் மாற்றி தான் அனுப்புவான் தவிர அவன் கஷ்டத்தை என்ன செய்ய முடியாது, நீக்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கொர்நேலியு என்ற மனுஷன் எப்போதும் தேவனை நோக்கி என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார் போல, மற்றவர்கிட்ட சொல்லவே மாட்டான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். எல்லாம் முன்ன இடத்துல வாங்க, என்கிட்ட சொல்லுங்க. நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளும் நமக்காக என்ன செய்கிறாரு, வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுறது என்னன்னே நமக்கு தெரியாது. ஏதோ நம்ம சொல்கிறோம், ஏதோ பேசுகிறோம். நமக்கு அவர் என்ன செய்கிறாரு, ரெக்கமெண்டேஷன் பண்ணி நமக்காக ஜெபம் பண்ணிக்கிறார். நமக்காக தேவதூர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கணுங்க, கொர்நேலியு என்ற மனுஷன் வந்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்போதும் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதே வேலை அவன் உட்காந்துக்கிட்டே இருக்கல, எப்போதுமே வேலை செய்யும்போதும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட எந்த குறைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டான், சொல்லிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியு என்ற மனுஷன் வந்து அப்படி சொல்லும்போது 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தை வரவும் கொர்நேலியுவே என்ற அழைக்கவும் பிரதட்சமாய் தரிசனம் கண்டு அவன் தரிசனத்தை பார்க்குறான். தேவதூதரே இறங்கி வரார். யார்கிட்ட? கொர்நேலியுட்ட இறங்கி வராரு. அதை அவன் தரிசனமாக பார்க்குறான். உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்போது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவன் சந்ததியில் வந்தெட்டிருக்கிறது. அங்கே வரைக்கும் எட்டியிருக்கு. அங்கே அவனுடைய பர்வதம் வரைக்கும் அவன் ஜெபமும் அவன் தர்மமும் அவன் தேவ பக்தியும் என்ன செஞ்சுருக்கு, ஆண்டவர் வரைக்கும் எட்டி ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதாக. யாருக்குமே அந்த இது மாதிரி நடந்தது கிடையாது. பைபிள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது மாதிரி நடந்தது கிடையாது. அவன் ஆண்டவர் வரணும்னு விரும்பலை, எதுவுமே விரும்பலை. அவனுடைய பக்தி அவன் ஆண்டவர் பார்க்கவும் இல்லை. தேவனை பார்த்தானா பார்க்கல, கடவுளையும் பார்க்கல. ஆனாலும் அந்த பக்தியில் இருந்து ஆண்டவரே அவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவரே தேவதூரை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க அவன் தரிசனம் காண்பதாக என்ன செஞ்சான். அந்த அளவு அவன் தர்மங்களும் ஜெபங்களும் என்ன செஞ்சது, தேவனுடைய பருவங்கள் வரை அவனுடைய தர்மங்கள் வந்திருக்கிறது என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த கொர்நேலியு போல தான் நாம் இருக்க வேண்டும். இந்த கொர்நேலியு தேவனுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. 100க்கு அதிபதி, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஆனாலும் அவன் எப்படி இருந்தான், அவனுடைய பிஸியில் அவனுடைய இதில் அவன் இருந்தாலும் ஆண்டவர் விஷயத்தில் என்ன செஞ்சான், அவன் கரெக்டாக இருந்தான். அதே போல் கிறிஸ்தவராக நாமும் கூட பக்தி என்ற வேஷத்தை தரிக்காமல், இந்த பக்தி என்ற வேஷத்தை தரித்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, மக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் பக்திமான், என் ட்ரெஸ்ஸில் பக்தியை காட்டுறாங்க, இன்னும் தோற்றங்களில் பக்தியை காட்டுறாங்க. அது உண்மையான பக்தி கிடையாது. பைபிளில் சொல்வது 3 விதமான பக்தி என்னென்று பார்க்கும்போது, ஒன்று போதும் என்ற மனது நமக்கு இருக்க வேண்டும், அதான் உண்மையான பக்தி. 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும்போது. அடுத்து 2வதாக நாவை அடக்க வேண்டும், அதான் உண்மையான பக்தி. 3வதாக திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்வது தான் உண்மையான பக்தி என்பதை நம்ம இந்த வேதத்தை வாயில நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இதே போல் நாம் உண்மையான பக்தியாக இருப்போம். வெளி வேஷங்கள் இல்லாமல், வெளி மாயங்கள் இல்லாமல் உண்மையான பக்தியாக, தேவனுக்கு பிரியமான பக்தியாக நாம் வாழ்ந்து தேவனுக்காக நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.